அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றேன். தென்னாடு இங்கதான் சார் சிவன் இருக்காரு. எல்லா இடத்துலயுமே சிவன் இருக்கிறான், எங்கும் வியாபித்து இருக்கிறான், எங்கும் இருக்கிறான். இன்னைக்கும் அந்த கங்கை அதே பெருமையுடன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு மட்டுமே மோட்சம் கொடுக்கக்கூடிய புண்ணிய பூமி அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட என்னுடைய குலத்திற்கும் என்னுடைய சந்ததிக்கும் இது தரக்கூடிய இடம். திருப்பதியில சுவாமிக்கு வேர்க்கும். அதுக்கு இவங்க எல்லாம் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அது எல்லாம் மூடி வச்சிருக்கு. கருவறையில் அவ்வளவு காற்று புகாது, இவ்வளோ ஜனங்கள் நடமாடுறாங்க, இவ்வளவு பேர் மூச்சு விடுறது உஷ்ணமாக இருக்கும். ரெண்டாவது, சுவாமிக்கு எதிரில் லைட்டு போடுறீங்க, விளக்கு ஏற்றுறீங்க, இவ்வளவுலாம் சொல்லலாம். ஆனால் அவரது திருமேனி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முண்டகக்கண்ணி அம்மன் கோவிலில் கருவறை இருக்குது இல்லைங்களா? இன்றைக்கி கூட வெறும் ஓலை வாய்ந்த கருவறை தான். ஒருத்தர் மேலே சாமி சொல்லிச்சான், இந்த மாதிரி எளிமையாக இருப்பதும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பட்டாட்டோபமும் ஆடம்பரமும் தேவையில்லை. இதை எல்லாத்தோட கண் டாக்டர்ஸ் நிறைய பேர் அங்கே ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், டாக்டர்ஸ் வருவாங்களா சார்? எனக்கு தைரியத்தை கொடுங்க, நான் தெளிவான பார்வையை என்னுடைய நோயாளிகளுக்கு கொடுக்கணும். இரவில் மூல கருவறையில் நாகமாக வாழ்கிறாள். இந்த கோவிலினுடைய அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேனி தீண்டா திருமேனி. அதை தொட முடியாது. தொட்டிங்கன்னா உங்கள் கையெல்லாம் அப்படியே பற்றிட்டு போயிடும். ஜடாமுடியோடு கூடிய முருகனை நீங்க பார்த்ததே கிடையாது, எங்கேயுமே பார்த்தது இருக்காப்புல இருக்காரா? ஆமா, நான் சொன்னா நம்ம நேர்கள்லாம் படையெடுத்து போயிடுவாங்க. ஜடாமுடியாக கையில் கமண்டலத்தோடு பக்கத்துல தாயும் தகப்பனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான முருகன் கோவில் தான், அற்புதமான முருகன் கோவில் தான். அங்கே பாம்பாட்டி சித்தருக்கு குருவாகவும், இங்கே ஜெகத்துக்கே குருவாகவும், இங்கே சித்தனாக இவரே ஒரு சித்தனாக. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் தான். அவர்கள் கிட்ட நம்ம எப்பவுமே ஜோதிடம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்னைக்கு ஜோதிடம் அப்பாற்பட்டு ஆன்மீகம் சம்பந்தமா பல விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். சொல்லுமா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா சார், சொல்லுமா. அம்மன் வழிபாடு அப்படின்னாலே நான் எல்லாருமே சமயபுரம் சொல்லுவாங்க, ஆனைமலை மாசாணி அம்மனை சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒருத்தர் தான் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய முண்டகக்கண்ணி அம்மனை பத்தி தொடர்ந்து நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. முண்டகக்கண்ணி அம்மனுடைய பெருமைகள் எங்களுக்காக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படி நான் பேரும் புகழோட வாழறதுக்கு காரணம் நோ டவுட் எங்கள் அம்மா தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சாதாரணமாக இருந்த என்ன இந்த அளவுக்கு பேரும் புகழும் தந்தது அந்த தாயினுடைய கருணை தான். ஆனால் அந்த அம்மாவோட பெருமை சொல்லணும் அப்படின்னா, முண்டக கண்ணி அப்படின்னா தாமரை போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். பெரிய பெரிய கண்கள் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தாவை பரிபாலனம் செய்கிறாள். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்து தெய்வம் இருக்கும். அந்த மாதிரி தான் மயிலாப்பூரில் கிராமத்து தெய்வமாக இருப்பது முண்டகக்கண்ணி அம்மன் கோவில். திருவள்ளுவர் வழிபட்ட திருத்தலம் தான் இவர். திருவள்ளுவரே வழிபட்ட காலம்னா அந்த காலத்திலேயே இந்த கிராம தெய்வதை இருந்திருக்கிறா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த முண்டகக்கண்ணி அம்மன் கோவிலில் கருவறையில் இன்னைக்கு கூட நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப எளிமையானவள், ரொம்ப அன்பானவள். அழைத்த குரலுக்கு குழந்தை மாதிரி வந்துடுவாள். அம்மா வாங்கம்மா, எனக்கு ஒரு அருள் தரணுமா அப்படின்னா நீங்கள் மந்திரம் சொல்லணும், அது பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எளிமையாக சொன்னாலே போதும், உங்கள் வீட்டுக்கு சேருவா. அங்கே காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் முகத்தில் அடிக்கிறதுக்கும் அந்த தீர்த்தம் கொடுக்கறதுக்கும் இந்த அம்மை வாய்த்தவர்களுக்கு அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் தெளிப்பாங்க. அதெல்லாம் ஜனங்க வாங்கிட்டு போய் இந்த கலியுக காலத்தில் கூட அவங்களுக்கு அது மருந்தாக இருக்குது. இதை எல்லாத்த விட பில்லி சூன்யம்
இப்படி நோய்வாய்ப்பட்டவர்கள், கடன் பிரச்சனை உள்ளவர்கள் அத்தனுக்குமே இவ மருந்தாக இருக்கிறாள். இதை எல்லாத்தை விட நான் ரொம்ப எளிமையாக இருக்கா, ரொம்ப கேட்டவங்களுக்கு வரா, பணம் பட்டம் பதவி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மாவோட கருவறை இருக்குது இல்லைங்களா? இன்றைக்கி கூட வெறும் ஓலை வாய்ந்த கருவறை தான். மேலே வந்து எவ்வளவோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்கள் கட்டி கொடுத்துட்றோம் சார், ஏன் சார் இந்த மாதிரி வச்சுன்னுறீங்க, ஓலை குடிசில் போய் அம்மாவை நீங்கள் ஓலை குடிசில் வச்சுருக்கீங்களே, மழை வந்தாலும் நினைறா, வெயிலில் வந்தாலும் காஞ்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒருத்தர் மேலே சாமி வந்து சொல்லிச்சான், எனக்கு இப்படி குளிர்ச்சியாக இருப்பதும் இந்த மாதிரி எளிமையாக இருப்பதும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பட்டாட்டோபமும் ஆடம்பரமும் தேவையில்லை, இந்த ஓலை குடிசையில் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலாம். அதனால் இன்ன வரைக்கும் அங்கே வந்து ஓலை குடிசையில் தான் இருக்கும். இதை எல்லாத்த விட இந்த கோவிலில் கண் பிரச்சனை உள்ளவர்கள், அவள் முண்டக கன்னி இல்லையா, அதனால் முண்டகம் அப்படின்னா அகலமாக கண்களை திறந்து பக்தர்களை ஆசீர்வாதம் செய்பவள் அப்படிங்கிறதுனால கண் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அவங்க கண் அந்த வெள்ளினாலேயும் தங்கத்தினாலேயும் அவங்களுக்கு உண்டானபடி நிறைய பேர் கண் பார்வை வந்த பிறகு கண் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதெல்லாம் தீர்ந்த பிறகு தானம் செஞ்சுருக்காங்க. இதை எல்லாத்தோட கண் டாக்டர்ஸ் நிறைய பேர் அங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், டாக்டர்ஸ் வருவாங்களா சார், எனக்கு வந்து தைரியத்தை கொடுங்க, நான் தெளிவான பார்வையை என்னுடைய நோயாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதை எல்லாத்தோட இது வந்து பொது நிகழ்ச்சிங்கிறதுனால நான் சில பேரை சொல்ல முடியாது. இருந்தாலும் அங்கே இருக்கிற கல்வெட்டில் போய் பாருங்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகளின் பின்னணிகளில் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் இங்கே தான தர்மம் செஞ்சு இங்கே மிகப்பெரிய கொடையாளியாக அம்மாவினுடைய பக்தியாக பக்தர்களாக இருக்கிறார்கள். இங்கே நாக சிலைகள் எல்லா இடத்துலையும் ஆமா நிறைய நான் பார்த்துருக்கேன் அந்த கோவில்ல. இந்த நாக சிலைகள் வந்து எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாக ரூபமாக இருக்கிறாள், நாகத்தின் வடிவாக இருக்கிறாள். இந்த கலியுகத்தில் கூட இந்த கோவிலில் நாகமாக இருக்கிறாள். இரவில் வந்து மூல கருவறையில் நாகமாக வாழ்கிறாள் அப்படிங்கிறது இன்றைக்கும் வாஸ்தவமான விஷயம். சரி, சென்னை போன்ற இடங்கள்ல ஆமா. நாகம் பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த கோயிலை சுற்றி நிறைய வீடுகள் நிறைய இருக்கு. ஆமா, அது இது எப்படி வருது, மயிலாப்பூர்ன்றது. எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஓ, இது ஒரு அபூர்வமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஆனால் அந்த கோவிலில் பூஜாரிகள் முதற்கொண்டு எல்லாருமே காலையில் இந்த பூஜைக்கு வராங்க பாருங்கள், கதவு திறக்கும்போது பார்த்துருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதை விட இவ்வளவு கட்டடங்கள் இருக்குது, நீங்கள் இதை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ நான் அடுத்தது சொல்ல போகிறேன் இல்லைங்களா, இதை நீங்கள் நம்பித்தான் தீரணும். சித்திரை மாதம் வருது இல்லைங்களா, இந்த சித்திரை மாதம் வெயில் வரும்போது சூரியனே வந்து முண்டக கன்னியம்மனை வழிபடுறான். ம், எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு கட்டடங்கள் இருக்குது, சூரிய ஒளி வருமா? வராது. ஆனால் இப்போ நீங்கள் போய் பாருங்கள், அந்த குறிப்பிட்ட 5 நாள் சூரிய ஒளி மூல கருவறையில் கரெக்டாக வந்து உட்காரும். அந்த அம்மாவை மேலேருந்து கீழே அப்படியே ஒரு அபிஷேகம், சூரிய அபிஷேகம் செஞ்சுட்டு வழிபட்டுட்டு போய்வார். அந்த சூரிய கிரணங்கள் இன்றைக்கும் படும். நாக பித்ரு தோஷம் போகிறதுக்கு பால் ஊற்றி இந்த நாகத்தை வந்து வழிபடுவாங்க. இங்கே எல்லாத்த விட கல்லால மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு மரம் தான் ஸ்தல விருட்சம். இவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த கோவிலில் நிறைய இருக்குது. ஆமா சார், அதாவது சென்னையில இருக்கக்கூடியவங்களுக்கு பலர் பேருக்கு வந்து இப்படி ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில்ல இவ்வளவு சக்தி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சக்தியை விடங்க, நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். 63 திருவிழா, ஆமா, பிரசித்தி கபாலீஸ்வர் பெற்றது. வெளிநாட்டில் இருந்து எங்கெங்கேயோ இருந்துலாம் வராங்க. அப்படிப்பட்ட அந்த 63 திருவிழாவில் முதல்ல அந்த விழாவில் வந்து ஆரம்பிக்கிறது வந்து விநாயகர், அதுக்கப்புறம் முண்டக கன்னியம்மன், அதுக்கப்புறம் திருவள்ளுவர், இப்படிலாம் வருவாங்க. ம், அதில் வர்றது கிராம தேவதை இந்த மாதிரி தான் வரும். அப்படி பிரசித்தி பெற்றது, புராதனமானது, ரொம்ப பழமையான கோவில்.
முண்டகக்கன்னியம்மன். நிச்சயமா சார். சார் நம்ம ஒரு முறை பேசும்பொழுது நீங்க ஒரு கோவில் பத்தி எனக்கு சொல்லியிருந்தீங்க. தீண்டா திருமேனி. ஆ. அந்த கோவிலுடைய அற்புதங்கள் பத்தி இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். எங்களுடைய நேயர்களுக்கும் நிச்சயமா அந்த கோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா. நான் விட்டுட்டு போற மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான். இதுக்கெல்லாம் நான் தமிழுக்கு, ஆதன் ஆன்மீகத்துக்கு நான் என்ன நன்றி கடன் செலுத்த போறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எவ்வளோ ஜோதிடம் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் விட இப்போ நான் ஆன்மீகம் இது பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் 100 வருஷம் ஆனாலும் என்னுடைய பிற்காலத்தில் வரக்கூடிய என் பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகளுக்கு ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நான் ஒரு முறை திருச்சியில் பேசிகிட்டு இருந்தேன் பப்ளிக் மீட்டிங்கில். அப்போது எல்லாருக்கும் பொதுவாக ஒரு இருக்கும் இல்லையா, நான்லாம் காவேரி தண்ணி குடித்து வளர்ந்தவன், நீ வந்து செம்பரம்பாக்கம் தண்ணி குடித்து வளர்ந்தவன் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நான் அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, திருச்சியில் இருக்கீங்க, நீங்கள்லாம் காவேரி தண்ணி குடித்து வளர்ந்தவங்க, ரொம்ப புண்ணியமானவர்கள், புண்ணியம் செஞ்சவங்க. ஆனால் நான் வந்துட்டு சென்னையிலேருந்து வரேன், எனக்கு காவேரி இல்லை, ஆனால் கூவத்தினுடைய தண்ணி குடித்து வளர்ந்தவன் நான் உங்களை மாதிரி தான் ரொம்ப புண்ணியமானவன், உங்களை விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவேரிக்கு இணையானது, கங்கைக்கு இணையானது என்னுடைய கூவம் அப்படின்னோன்னே இன்னும் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இதுக்கு என்னால் எவிடன்ஸும் தர முடியும். இந்த காலத்தில் கூட அந்த தண்ணியை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணால் நான் ஒத்துக்குவேன், அப்படி இல்லைன்னா நான் ஒப்புக்கொள்ள முடியாது. அந்த தண்ணி தவிர எனக்கு வேறு அபிஷேகம் பண்ணாதீங்கன்னு இறைவன் வந்து சுட்டி காட்டக்கூடிய இடமாக இருக்குது. அந்த கூவன் தண்ணியினுடைய முகத்வாரத்தில் இருந்து தான் இந்த கலியுகத்தில் இருந்து கூட அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ சொல்லுங்க, அது புனிதமானதா இல்லையா? உண்மைதான் சார் அப்படின்னாங்க. அப்போது இதனுடைய உண்மையான கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா, இந்த புனிதத்தை நம்ம இப்படி இழந்துட்டோமே அப்படின்னு நமக்கு இருக்கும். கூவம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம பூந்தமல்லியில் இருந்து போனீங்கன்னா அந்த கூவம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். முகத்வாரத்தில் வந்து ஒரு சதுரமான ஒரு பீடத்தில் இருந்து அந்த கூவம் உற்பத்தி ஆகிறது, கோவிலுக்கு எதிர்த்த மாதிரியே. இந்த கோவிலினுடைய அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேனி வந்து தீண்டா திருமேனி. அது தொட முடியாது. தொட்டிங்கன்னா உங்கள் கையெல்லாம் அப்படியே பற்றிட்டு போயிடும், அப்படியே சுருங்கி போயிடும், ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் சுவாமிக்கு அலங்காரம் எல்லாமே அப்படியே தூக்கி பூவை மேலே போட்டுருவாங்க. அதில் இருந்து பூவை யாரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. சுவாமி மூல கருவறையில் ஒரு முறை பூஜாரி உள்ளே போயிட்டாருன்னா வெளியே வரமாட்டார். அப்படியே வெளியே வந்தாலும் யாரையும் தொட மாட்டார். இவங்க கொடுக்குற பூக்களை வந்து சமர்ப்பிக்க மாட்டாங்க. சுவாமிக்கு உண்டான பூக்களை மட்டும்தான் அவங்களே கொடுப்பாங்க, அவங்களே வச்சுக்குவாங்க. இந்த தீண்டா திருமேனியில் இருந்து அவங்க பூஜை பண்ணுறதுனால வெளியே கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதோ, வேறு வார்த்தைகள் வர்றவங்கக்கிட்ட போகிறவங்கக்கிட்ட பேசுகிறதோ வச்சுக்க மாட்டாங்க. ஒரு முறை வெளியே வந்துட்டாங்கன்னா போய் கூவத்தில் திருப்பியும் குளிச்சுட்டு வந்தால் தான் உள்ளே போக முடியும். இவ்வளவு ஆச்சாரமான ஒரு இடம். இதை எல்லாத்த விட அந்த கூவத்தினுடைய முகத்வாரத்தில் இன்றைக்கும் அந்த நீர் புனிதமானது. அப்போ நான் கேட்டேன், வேறு தண்ணியில் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஏதோ வரும்னு சொல்கிறாங்களே. உண்மைதாங்க. வேறு குளத்து தண்ணியோ வேறு எந்த தண்ணியோ சுவாமிக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிங்கன்னா வெறும் கட்டெரும்பாக முச்சுக்குங்க. அந்த சிவலிங்கம் முழுவதுமே கட்டெரும்பாக இருக்கும். ஆகவே நாங்கள் பண்ணுறதில்ல, இந்த கூவத்தினுடைய தண்ணியை மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறோம். நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு உள்ளே போவோம். சுவாமி இதெல்லாம் முடிஞ்சிட்டு மத்தியானம் லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடும். திருப்பியும் குளிச்சுட்டு திருப்பியும் தான் உள்ளே வருவோம். அது எங்களுடைய மனைவியாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தொடுவதோ பேசுவதோ எதுவுமே கிடையாது. தீண்டா திருமேனியாக இருக்குது. மேலே வந்து ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு வெண்மையான ஒரு கோடு இருக்குது. அந்த கோடு வந்து நாங்கள் நிறைய பேர் கேட்டேன், அது என்ன அப்படின்னா, அவங்கவுங்க ஒரு ஒரு கதைகள்லாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே எங்களை மாதிரி ஜோதிடராக இருக்கக்கூடிய நாங்கள் வந்து என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு வருது இல்லைங்களா, இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? நீங்கள் கூட எங்களை பேட்டி எடுப்பீங்களா, சார் தமிழ் வருஷம் எப்படி சார் இருக்கும், 12 ராசிக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ நாங்கள் வந்து சொல்லுவோம், இந்த ஆண்டினுடைய பலன். இடைக்காட சித்தர் வந்து இந்த பாடல் பாடியிருக்காரு. அந்த பாடல் வந்து இந்த வரிகள் வருது, மழை அதிகமாக இருக்கும், வெள்ளம் இருக்கும், வறட்சி இருக்கும்,
மாடுகள் இப்படி இருக்கும், மனுஷன் இப்படி இருப்பான் அப்படின்னு அந்த பாடலை வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் எங்களை மாதிரி ஒரு சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் அந்த கோவிலுக்கு போவோம். ம். கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, சிவனுக்கு மேலே அந்த கோடு ஒரு ஒண்ணு. கோடு ஒன்று இருக்குன்னு. அது எப்படிப்பட்ட நிறமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ம். ஒன்று அது வெண்மையாக இருக்கா, இல்லை சிகப்பாக இருக்கா, பழுப்பு நிறந்த கோல்டு நிறத்தில் இருக்கா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். நிறம் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த நிறம் கோடு. அந்த வருஷம் மட்டும் அந்த காலத்தில் மாறும். அதாவது இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறது அந்த நிறத்தை வச்சே நம்ம சொல்லிடலாம். வெண்மையாக இருக்கும் அப்படின்னா சுபமாக இருக்கும், சிகப்பாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வறட்சியாக இருக்கும், வெள்ளமாக இருக்கும், வியாதிகள் இருக்கும், அல்லது தீமைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீரால், நெருப்பால், அக்னியால் பிரச்சனைகள் வரும், போர் பதட்டம் இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் அதை பார்த்து தான் சொல்கிறோம். அப்போது காலத்தினுடைய எதிர்காலத்தை குறிக்கும் அந்த லிங்க ரூபமாக இருப்பவர் தன்னுடைய அசைவுகளாலும் தன்னுடைய நிறத்தாலும் குறி சொல்லிட்டு இருக்கார். அந்த இன்னைக்கும். குறிப்பறிந்து நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த வருடத்தினுடைய பலனையே சொல்லலான்னா, இப்ப சொல்லுங்க, என்னுடைய கூவம், என்னுடைய அந்த கூவத்தினுடைய நீர் கங்கைக்கு இணையானதா, காவேரிக்கு இணையானதா? நானும் புனிதமானவன் தானே, நானும் அந்த கூவம் தண்ணியை குடிச்சவன் புனிதமானவன் தானே. அப்போ எனக்கு அந்த பெருமை தானே. அந்த கூவத்தை நம்ம இந்த மாதிரி பண்ணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, சார் காசியில் இவ்வளவு பண்ணுறாங்களே சார் அப்படின்னா, கூவத்தில் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னா உங்கள் கேள்விக்கு பதில் தர முடியுமா? நான் வேண்டாம் உங்கள் கேள்விக்கு சமாதானம் சொல்லி இருக்கலாம், சூசை அசூசை இதெல்லாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் உங்கள் நியாயமான கேள்விக்கு நான் தலை குனிந்துத்தான் ஆக வேண்டும். மக்கள் எல்லாம் புனிதத்தை உணர்ந்து அதை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியதுதான் நம்ம கடமையே தவிர அந்த புனிதத்தை கெடுப்பது அல்ல. நம்ம நேர்காணல் எடுக்கும் பொழுதெல்லாம் அடிக்கடி நம்ம நிறைய கோவில்கள் பத்தி நீங்க எனக்கு சொல்வீங்க, இந்த கோவில் நல்லா இருக்கும், நிச்சயமா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முருகனே ஒரு சித்தன் தான். ஆ, ஆமா சிவனே சித்தர் தானே சார்? ஆமா சிவனே சித்தன், அவனுடைய புத்திரன் சித்தன். ஜடாமுடியோடு கூடிய முருகனை நீங்க பார்த்ததே கிடையாது. எங்கேயுமே பார்த்தது இல்ல சார். இருக்காப்புல. இருக்காரா ஆமா சார்? நான் சொன்னா நம்ம நேர்கள்லாம் படையெடுத்து போயிடுவாங்க. சொல்லுங்களேன் சார். உடம்பெல்லாம் ருத்ராட்சமாக, ஜடையெல்லாம் அப்படியே போட்டு, கையில கமண்டலத்தோடு, மிக அழகான அற்புதமான ஒரு சின்ன பையன் மாதிரியே, அதுலயும் சிற்பி செதுக்காத ஒளிப்படாத சிலை. ஒளிப்படாத ஆமா சிலை. ரொம்ப அது அற்புதமா இருக்கு சார், கேட்கவே சென்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. பக்கத்துல இருக்குங்க. எங்களுக்காக சொல்லுங்க போயிட்டு சார். வரீங்களா? கண்டிப்பா சார். கண்டிப்பா நம்ம நேயர்களையும் கூட்டிட்டு போங்க. நீங்க முடிஞ்சதுன்னா எனக்கு ஒரு நம்ம நேயர்களை கூட அந்த நிகழ்ச்சியாவே கோவில்ல செய்வோம் போய் சார். நம்ம ஒரு நிகழ்ச்சியா பண்ணுவோம். ஏன்னா முருகா 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 அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்துடுறாங்களே ஒழிய, அந்த முருகனுடைய அழகை சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பார்ப்பாங்க. உத்திரமேரூர் அப்படிங்கிற ஊர்ல, அந்த ஊருக்கு வெளியே முருகன் கோயில் இருக்கு. அந்த முருகன் கோவில்ல பாறையில இருந்து வரக்கூடிய முருகனாக, சுயம்புவாக, உடம்பெல்லாம் ருத்ராட்சமாக, தலையில் உள்ள அந்த முடியெல்லாம் ஜடாமுடியாக, கையில் கமண்டலத்தோடு, பக்கத்தில் தாயும் தகப்பனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான முருகன் கோவில்தான், அற்புதமான முருகன் கோவில்தான். அங்கே பாம்பாட்டி சித்தருக்கு குருவாகவும், இங்கே ஜெகத்துக்கே குருவாகவும், இங்கே சித்தனாக, இவரே ஒரு சித்தனாக இருக்கிறார். சிவாயனுடைய அம்சம் இல்லைங்களா? ம். இவரே ஒரு சித்தன். ஆகவே கேட்டதை கொடுப்பது, நினைத்தது நடப்பது எல்லாமே முருகனுடைய சரவண பவ. இப்போ நான் சொன்னது எல்லாம் நீங்கள் ஏதோ அவருடைய அக்ஷரங்கள் அப்படின்னு நினைப்பீங்க. மந்திரம். மூல மந்திரம். இந்த சரவண பவ அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை பெண்களினுடைய மூல மந்திரமாக, உங்களது மூல கருவறையில் இருந்து கிளம்பக்கூடிய நாடி சுத்தி ஏற்படுத்தக்கூடிய மூல மந்திரமாக இந்த மந்திரம் இருக்கும்.
பொதுவாவே ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிரம்ம முகூர்த்தம்ன்ற ஒரு நேரத்தை வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. ஆனா நீங்களுமே வந்து சமீபத்துல பிரம்ம முகூர்த்தத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுல என்ன பெரிய சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள்ல 2 முறை வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த 3:50 4 மணி 2 வாட்டி வருது. காலையில மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தமா? சாயங்காலம் ஒரு 3 மணி வருது, அது பிரம்ம முகூர்த்தம் இல்லையா? அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா காலையில் உதயமாகிற அந்த சூரியன், உதயமாகிற சூரியனுக்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். நீங்கள் கேட்ட சாயந்தரத்துக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் பேர் இல்லையானா அந்த முகூர்த்தத்துக்கு பேர் இருக்கு. அது வந்து கோதூளி லக்னம்னு பேர். 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதுக்கு பேர் கோதூளி லக்னம். இது பிரம்ம முகூர்த்தம். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. மத்தியானம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு பேர். ஆக ஒரு நாளைக்கு 3 முறை இதை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் நமக்கு பேர் இருக்கு. ஆனால் நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டது மாதிரி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா அது என்ன அவ்வளவு சிறப்பு? அந்த காலகட்டத்தில் மற்ற இருந்தால் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குமா? அபிஜித் முகூர்த்தத்தில் கொடுக்காதா? கோதூளி லக்னத்தில் கொடுக்காதா? அப்படின்னா ஒரு நாளை வந்து 24 மணி நேரமாக பகிர்ந்துருக்கோம் நம்ம. அந்த நாழிகை கணக்கில் அந்த காலத்தில் பங்கிட்டாங்க. இப்போ நம்ம மணி கணக்கில் பாட்டுங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான நம்ம விஷயங்கள் செய்யணும். அது செய்யும்போது நமக்கு அதீதமான பலன் கிடைக்கும். மார்னிங் டிஃபன் எத்தனை மணிக்கு சாப்பிடுமா? ஒரு 8:30 to 9 சார். ஏம்மா அது மத்தியானம் சாப்பிட்டா என்ன? ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம காலையில தானே சார் சாப்பிடணும். யூ ஆர் பிரேக்கிங் த ஃபாஸ்ட். உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து சாப்பிடணும். குடல் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம். அப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு, ஈவினிங் சாப்பிட்றதுக்கு லஞ்சு, நைட்டு சாப்பிட்றதுக்கு டின்னர், ஈவினிங் சாப்பிட்றது டிஃபன். இப்படி நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கு வெரைட்டியாக பேர் சொல்கிறோம். ஏன்னா எல்லாமே சாப்பாடு தான், எல்லாமே எனர்ஜி கொடுக்கக்கூடியது தான். ஆனால் என்னுடைய கேள்வியை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. எது எப்படி இருந்தாலும் மார்னிங் சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட் உங்களுடைய உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது, ஃபாஸ்டிங்கை நிறுத்தக்கூடியது, இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடியது. த ஹோல் டேக்கு இஸ் கிவிங் எனர்ஜி. இறைவன் சிவம் என்ற அந்த எனர்ஜியை கொடுக்கறதுனால தான் பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி தான் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 4:30லேருந்து 6 மணிக்கு சார் நீங்கள் வந்து யோகம் பண்ணோம், அபியாசம் பண்ணோம், அதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணோம், புனஸ்காரம் பண்ண. எதுக்கு அந்த காலத்தில் மட்டும் பண்ணணுமா? மீதி நேரத்தில் பண்ணக்கூடாதா? அப்படின்னா அது சிருஷ்டியினுடைய காலம். அந்த காலத்தில் மட்டும்தான் சிருஷ்டி. அதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் நான் என்னால் தர முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ மனிதர்கள் மட்டும்தான் இதை வந்து செஞ்சு வச்சாங்க, வேற இனத்துக்கெல்லாம் இது தெரியாது அப்படின்னு கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் தெரியாது. மற்ற இனத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பூச்சி, புழு, பறவைகள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே 3:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னா தினந்தோறும் அது மழை பெஞ்சாலும் சரி, அது என்ன மாதிரி சீதோஷ்ணமாக இருந்தாலும் சரி, டெய்லி 3:30 மணிக்கு ஒரு சின்ன கீத்து வருதுன்னு வச்சுங்களேன். சூரிய ஒளி ஒரு சின்ன கீத்து. அதுக்கு பேர் உஷா காலம்னு பேர். பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி அந்த உஷா காலத்தில் தான் சிருஷ்டி ஆரம்பம். அப்போது இந்த பறவைகள், தாவரங்கள்லாம் உணவு தயாரிக்க ஆரம்பம். பறவைகள்லாம் 3 மணிக்கே ஓட ஆரம்பிச்சிடும், 3:30 மணிக்கே தேட ஆரம்பிச்சிடும். அதனுடைய அதனால தான் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கும், எல்லாம் ரெடியாக வரும். ஆனால் மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த 3 மணில இருந்து தான் அசந்து தூங்குற, டயர்டாக தூங்குற நேரம். ஆனால் பறவைகள் வந்து உணவு தேடுது, தாவரங்கள் ஸ்டார்ச் தயாரிக்க ஆரம்பிக்குது. இப்போ சொல்லுங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் மனிதன் மட்டும்தான் கண்டுபிடிச்சானா? இல்லை. மனிதனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அத்தனையுமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கல. காசியில வந்து இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு காசியுடைய பெருமைகள் நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழகத்துல சொல்ற ஒரு வழக்கம் ஒண்ணு இருக்கு சார். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு. தென்னாடு இங்கதான் சார் சிவன் இருக்காரு. திருவண்ணாமலை இருக்கு. ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப சூட்சமம்.
ரொம்ப ரொம்ப ரகசியமானது. எல்லா இடத்துலயுமே சிவன் இருக்கிறான். எங்கும் வியாபித்து இருக்கிறான். எங்கும் இருக்கிறான். பரம்பொருள் அவன்தான். அவன் போய் காசியில மட்டும் தான் இருக்கானா? திருவண்ணாமலையில மட்டும் தான் இருக்கானா? அப்ப மற்ற இடத்துல இல்லையா? இத விட அது பெட்டரா? அத விட இது பெட்டரா? அப்படின்னா, ஜோதிடத்தையும், இந்த ஆன்மீகத்தையும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணும்போது நெறைய பேசிக் தியரீஸ் நமக்கு வெளிய வரும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ திருவண்ணாமலை வந்து அ அக்னி ஸ்தலம். ம். ஜோதி ஸ்வரூபமான அக்னி ஸ்வரூபமாக இருப்பவர் அங்க. இந்த கோவிலுக்கெல்லாம் யாரும் பட்டம்லாம் யாரும் குடுக்கல. இந்த ஜோதிடர் சொல்லி தான் சார் அது வந்து பட்டம் வந்தது. இவரு தான் சொன்னாரு செவ்வாய் ஸ்தலம், அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொன்னாரு. அந்த நடிகர் போன பிறகு தான் நாமெல்லாம் நிரந்தரம் இல்லாதவர்கள். ம். மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். அதுக்கப்புறம் கூடவா நம்ம கட்டியம் கூறிக்கிட்டு இருப்போம். அது அக்னி ஸ்தலம். சிவன்கிட்ட போயிட்டு வாங்க. நீங்க வந்து மலைய சுத்திக்கிட்டு வாங்க. மலையே அங்க இறைவனாக இருக்கான். அப்படி இல்ல. ஏற்கனவே அந்த ஸ்தலத்துல வந்து உஷ்ணம் ஜாஸ்தி. கருவறையில பார்த்தீங்கன்னா, உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். அது அக்னியாக, ஜோதியாக இருப்பது. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, யாருமே உங்களுக்கு பட்டயம் எழுதி குடுக்கல. இது இந்த ஸ்தலம். அந்த இடத்தினுடைய இயல்பு, அந்த இடத்தினுடைய விருட்சம், தீர்த்தம், மூர்த்தம், தலம். இது அதனுடைய இயல்பை வெளிப்படுத்துது. அப்ப செவ்வாயினுடைய அம்சமான, அக்னியினுடைய அம்சமான சிவபெருமான் அங்கே இருக்கிறார். உங்க ஜாதகத்துக்கு செவ்வாய் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சு அங்க போணும். ஆனா, ஒரு இந்து தர்மத்துல பிறந்த மனிதன், இந்து மதத்துல இருக்கிறவங்க, மற்ற அ மொழி பேசக்கூடியவங்க, இனத்தில இருப்பவங்க, அவங்கவங்களுக்கு ஒரு புனித தலம் இருக்கும். ஆனா, உலகத்தினுடைய மிகப்பெரிய மயானம், இந்த பிரம்மத்தினுடைய மிகப்பெரிய மயானம் எதுனா காசி. ம். காசியில வந்து இறந்தால் முக்தி, இங்க பிறந்தால் முக்தி, அங்க நினைத்தால் முக்தி அப்படின்னு நம்ம நெறைய சொல்றோம். அதுக்கெல்லாம் நான் சொன்னேன்னா நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் மாறிடும். உங்க கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லாம போயிடுவேன். இந்த இடம் மிகப்பெரிய மயானம் அப்படிங்கிறது எதற்காக? அப்ப மற்ற பூமிலாம் மயானம் இல்லையா? ம். அப்படின்னா ஈசான்யம் இந்த இடத்துல கங்கை மாதா, கங்கை பகீரதன் சொன்னதுனால அந்த பகீரதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவங்களுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும், அவங்களுடைய பாபம் போகவும், மோட்சம் கொடுக்கவும் கங்கை இங்கே பூமிக்கு இறங்கி வந்ததாக சரித்திரம். அதே மாதிரி இந்த கங்கையினுடைய புனிதத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியினுடைய நேரம் பத்தாது. அவ்வளவு புனிதமானது. அந்த நீரினுடைய தன்மை, அந்த நீரினுடைய என் தாயினுடைய மடியிலேயே நான் இருக்கிறேன். இதை எல்லாத்தோட காசி விஸ்வநாதனின் பெருமை, அன்னபூரணி, காலத்தின் குறியீடாக உள்ள காலகாலம். இத்தனை பேர் இங்க இருக்கிறதுனால தான் இங்கே வந்தால் முக்தி கிடைக்கும். ம். அங்கே போனால் அடிமுடி காணாத திருவண்ணாமலையை பார்த்தால் கர்மம் போகும். இங்கே போனால் முக்தி கிடைக்கும். கர்மம் போனா அங்க போங்க, முக்தி கிடைக்கணும்னா இங்க வாங்க. நீங்க சொன்னீங்க கங்கையுடைய பெருமை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கும் அந்த கங்கை வந்து அதே பெருமையுடன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா மக்கள் மாசுபடுத்துறதுல தான் பெரிய பங்கு வகிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா. சும்மா இருப்பதே சிவம். ம். இப்ப நான் சும்மா இருந்தேன் இல்லைங்களா? அது சிவம். ஓகே. சுசை, அசுசை. எது நீங்க ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்றீங்களோ அதுதான் புனிதமானது. இல்ல சார், அசிங்கம் அப்படின்ற இல்ல ஒரு ஒரு நிமிஷம். எது தர்மம் அப்படிங்கிறீங்களோ சில நேரங்கள்ல அது அதர்மமா இருக்கும். ஆமா, நிச்சயமா. எது புனிதமானதுன்னு சொல்றீங்களோ அது வந்து சில நேரங்கள்ல இப்படி இருக்கும். பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு எனக்கு அதர்மமாக இருப்பது உங்களுக்கு தர்மமாக தெரியும். உங்களது தர்மம் எனக்கு அதர்மமாக தெரியும். காலத்தினுடைய கோலங்கள், காலத்தினுடைய மாற்றங்கள். அன்னைக்கு இருந்த கங்கை நதியில வந்து மொத்தமே ஒரு 100 பேர், 150 பேர் தான் வந்தாங்க, போனாங்க, இருந்தாங்க, முக்தி பெற்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50,000 பேர்லேருந்து 1,00,000 பேர் வராங்க. இன்னும் எதிர்காலத்துல எப்படியெல்லாம் இருப்பார்கள் ஜனத்தொகைகள் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காலத்துக்கும், இன்னைக்கு இருந்த காலத்துக்கும் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இருக்கு. இருந்தாலும் நீங்க சொன்னத ஒண்ணே ஒண்ணு நல்லா கவனிக்கணும். இதற்கு அரசாங்கம் மட்டுமோ, அல்லது கோவில்கள் மட்டுமோ இத வந்து நம்ம
புனிதப்படுத்தி விட முடியாது. நம்ம போகிறவங்களும் நிச்சயமா. நம்மளுடைய அஹ், பொறுப்பு உணர்ந்து இந்த கங்கையில் நான் குளிக்கும்போது என்னுடைய பின்னாடி வர்ற சந்ததிக்கும் நான் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கணுமே ஒழிய அதை வந்து அசூசப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் அவ்வளவு நல்லதில்லை. எனக்கு மட்டும்தான் இது, எனக்கு மட்டுமான ஜீவ நதி, எனக்கு மட்டுமே மோட்சம் கொடுக்கக்கூடிய புண்ணிய பூமி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட என்னுடைய குலத்திற்கும் என்னுடைய சந்ததிக்கும் இது தரக்கூடிய இடம் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் இங்கே அப்படி நினச்சி செஞ்சீங்கன்னா எல்லா காலங்களிலும் கங்கை புனிதமாக இருக்கும். உங்க அலுவலகத்துல தான் சார் நான் முதல்ல ஒரு விஷயம் பார்த்தேன். தேவதாது மரம் அப்படின்னு ஒரு மரம். இந்த மரத்துல அப்படி என்ன சார் சிறப்பு இருக்கு? பொதுவாகவே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு யுக தர்மம்னு ஒன்று இருக்கு. அந்த யுக தர்மத்தில் வந்து சிலா ரூபியாக இறைவனை வந்து வடித்தெடுப்பாங்க. ஒரு சில காலகட்டத்தில் சில மரங்களில் வந்து இறை மூர்த்தங்களில் வந்து சிற்பிகள் செதுக்கி அதை வந்து ஆவாகனம் செஞ்சு அந்த இறை மூர்த்தத்தில் இறைவனை பார்த்து அவங்கெல்லாம் ஆராதனை செஞ்சாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு தேவதாரு மரம் அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு அபூர்வமான மரம். அதற்காகவே பயிர் செஞ்சு அதற்காகவே இப்போ நம்ம அது பண்ணாங்க. ஆனா இன்றைக்குமே அது அபூர்வமான மரமா தானே சார் ஒயிட் இருக்கு? சிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய மரமாக இப்போ கூட இருக்குது, கேரளாவில் இருக்குது. அது ரொம்ப அபூர்வமான மரம். அதில் இன்னும் உயர்ந்த மரங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அதனுடைய உண்மையான தத்துவத்தையும் அதனுடைய ரகசியத்தையும் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கும். அந்த தேவதாரு மரத்தில் இருந்து செஞ்சு நீங்கள் அவாகனம் பண்ணி எதிரில் உக்காந்து நீங்கள் தியானம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எதிரில் நீங்கள் உக்காந்தாலே உங்களது குறைகள் போகும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் இதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் கூட என்ன சொன்னீங்க, சார் உங்கள் ஆஃபீஸில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு. உண்மைதான். நான் ஏன்னா என்னுடைய வீட்டில் சுவாமி ரூமில் நான் அதை வைக்கல, என்னுடைய ரிசப்ஷனில் நான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னிடத்துல ஜோதிடம் பார்க்க வர்றவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கும் இல்லைங்களா? அந்த குறை அங்கேயே நிவர்த்தி ஆகிடும். அவங்க அந்த தேவதாரு சிலைக்கு எதிர்த்த முன்னாடியே சுவாமி எதிரில் அவங்க உக்காந்தாலே போதும், அவங்களுடைய குறைகள்லாம் மானசீகமாக போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் பின்னாடி வர்ற காலங்களில் என்ன போச்சுன்னு கேட்டிங்கன்னா, யுக தர்மத்தில் மாறும்போது கற்களால் செய்யக்கூடிய சிலைகள், சிற்பிகள் வந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, கற்களில் வந்து இறை மூர்த்தத்தை எப்படி நம்ம ஆவாகனம் பண்ணலாம் அப்படிங்கிற காலகட்டங்கள் வர ஆரம்பிச்சது. ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில உலோகங்களில் வந்து சுவாமியை வந்து மூர்த்தங்களை செய்ய ஆரம்பித்து அதை வந்து உற்சவராக நம்ம பயன்படுத்தின விழுந்து மூலவராக நம்ம பயன்படுத்தலை. அத்தி மரத்தில் கூட நிறைய அத்திவரதர் இருக்காரு. அத்திவரதர் இருக்காரு. அவ்வளவு அபூர்வமானவர், அதிசயமானவர். காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் அத்திவரதர் இருக்காருன்னு இல்லை, 365 நாளும் அத்தி மரத்தில் செஞ்ச பெருமாள் இருக்கார். எந்த கோவில்ல சார்? இதில் பக்கத்தில் நம்ம சிதம்பரம் பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்கார். அந்த பெருமாள் 365 நாளும் நமக்கு காட்சி தரார். இதை எல்லாத்த விட இன்னும் ரகசியமான மரங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த மரங்கள்லாம் நம்ம எதுக்காக இதை செஞ்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் உண்டான சீதோஷ்ண நிலையை பொறுத்து அந்த ஊர் மக்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குவதற்காகத்தான் இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம படைச்சோம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா கற்களால் ஆன சிலைகள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஷால கிராமத்தினால ஆன சிலைகள் அதெல்லாம். சில ஷால கிரமம் அப்படின்னா சில வழிமுறைகள். இப்போ ஒரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். திருப்பதியில வந்துட்டு சுவாமிக்கு வேர்க்கும். ஆமா, ஏன்னா உஷ்ணமா இருக்கும் அந்த இடம். இருக்கு. அதுக்கு வந்து இவங்க எல்லாம் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அது வந்து எல்லாம் மூடி வச்சிருக்கு. கருவறையில் வந்து அவ்வளவு காற்று புகாது, இவ்வளவு ஜனங்கள் நடமாடுறாங்க, இவ்வளவு பேர் மூச்சு விடுறது உஷ்ணமாக இருக்கும். ரெண்டாவது சுவாமிக்கு எதிரில் லைட்டு போடுறீங்க, விளக்கு ஏற்றுறீங்க, இவ்வளவுலாம் சொல்லலாம். ஆனால் அவர் அதை திரும்பி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாலக்கிரமம்.
அந்த சாலக்கிரமத்தில் இருந்து அந்த ஆவாகானம் அவங்க சொல்கிற அந்த மந்திர உச்சாடனங்கள் தினமும் அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திர உச்சாடனம் செய்யும்போது அதிலேயே இறைவன் வந்து ஆவாகனமாக இருக்கிறது. இது சிலை வடிக்கக்கூடிய சிற்பிகளுக்கு தெரியும் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் ஆண் பெண் யாரும் இல்லாத நேரத்தில் ஊரில் பறவைகளில் மிருகங்கள் எல்லாம் அயர்ந்து உறங்குற நேரத்தில் அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். ம். அந்த கண்கள் திறக்கப்படும் போது இறைவனையே சிருஷ்டிக்கக்கூடிய இறைவனாக அந்த சிற்பி இருப்பான். சிருஷ்டி யார் அப்படின்னா இந்த இடத்தை பொறுத்த சிற்பி. வரைக்கும் சிற்பி தான். அந்த சிருஷ்டி செய்யும்போது அவனுக்கு கவனம் சிதறவே சிதறாது. அந்த கண்ணில் ஒரு சின்ன உளி ஒரு ஆழமாக பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த டோட்டல் சிலை வந்து வேஸ்ட். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இரவில் தனியாக இருக்கும்போது அந்த கண்களை ஓப்பன் பண்ணுவான். இதெல்லாம் மிக ரகசியமானது. இன்னும் வரும் காலங்களில் நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். எல்லா விஷயங்களையும் ஒரே நாளில் நம்ம பேச முடியாது. இருந்தாலும் இந்து தர்மம் என்பது ரகசியமானது, புனிதமானது, அதிசயமானது. இன்னும் நம்ம பேசுவோம்.